சுந்தர் சி 2013ஆம் ஆண்டு மத கஜ ராஜா என்னும் திரைப்படத்தை இயக்குனாரு. கதாநாயகனாக விஷால் நடித்தாரு. ஆனால் இந்த படம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக திரைக்கு வரவில்லை. இந்த நிலையில் இந்த படம் வருகிற 12ஆம் தேதி பொங்கலையொட்டி வெளியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற ப்ரமோஷன் நிகழ்ச்சியில படத்தில் நடித்த பல திரை பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. சுந்தர் சி, விஜய் ஆண்டனி, விஷால், குஷ்பு மற்றும் பலர் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சியில விஷாலின் தோற்றமே ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. கையில மைக்க நடுக்கத்துடன் பிடித்து கொண்டே பேசியது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த காணொளி இணையத்துல வைரலானது. விஷாலின் மேல் உள்ள அக்கறையில ரசிகர்கள் அனைவரும் சீக்கிரம் குணமாகி வாருங்கள் என பதிவிட்டு வந்தாங்க. சிலர் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டதால் இப்படி ஆயிற்று என பல செய்திகள் தீயாய் பரவின. மேடையிலேயே டிடி அவருக்கு வைரல் காய்ச்சல் என சொன்னாங்க. அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம். ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட் நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் அவர்தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரா அடிக்குது சார். நான் சொல்றேன். மேலும் விஷால் தரப்பில் இருந்து இதற்கு விளக்கம் கொடுத்தாங்க. அவருக்கு அதிகப்படியான வைரல் காய்ச்சல் ஏற்பட்டதால் தான் இவ்வாறு ஆனதற்கு காரணம் என டாக்டர் சான்றிதழுடன் செய்தியாளர்களுக்கு விளக்கமும் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் நடிகர் விஷால் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளிவந்தன. ஆனால் இதற்கு விஷால் மேலாளர் ஹரிகிருஷ்ணன் மறுப்பும் தெரிவித்திருக்கிறாரு. மேலும் இது குறித்து அவர் விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு. அவர் கூறுகையில விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்த தகவல் வதந்தி. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார். காய்ச்சல் வந்த காரணத்தினால் உடல் வலி மற்றும் சற்று சோர்வாக காணப்படுகிறார். ஓரிரு நாட்கள்ல விஷால் முழுமையாக குணமடைந்து விடுவார் என விஷாலின் மேலாளர் ஹரிகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு.